ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதை தான் சொல்லலாம் வந்திருக்கேன். ஒரு மகன் தன் அம்மா ஹேமாவிடம் கேட்கவே நெஞ்சு படபடக்கும் கேள்விகளை தான் இன்று கேட்க முடிவு செய்துவிட்டான் நமது கதையின் நாயகன் ராகவன். ஆனாலும் இனி தாமதமாக்கவே முடியாது என்று முடிவு செய்துவிட்டு, நாளைக்கு அவனுக்கு ஒரு பெண் வந்து நின்றால் அவள் கேட்கும் ஒவ்வொன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் தவிப்பது நிற்கக்கூடவே கூடாது என்பதால் இன்றே நான் கேட்டு முடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து விட்டான் கதையின் நாயகன் ராகவன். அதற்காகவே இன்று ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுட்டு வீட்டிலே தங்கியிருக்கிறான் ராகவன். அப்பா சந்திரன் வெளியில் செல்லுமாறு பொறுமையாக காத்திருந்தான். ஏன் ராகவன் இன்று ஆஃபீஸுக்கே போகலை என்று அம்மா ஹேமா கேட்டதும் எந்த பதிலும் சொல்லாமல் காதில் வாங்காதது போல தன் அறைக்கு சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டாள் ராகவன். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கேன் என்று பின்னால் வந்து அம்மா ஹேமா அவனுக்கு அருகில் படுக்கையறையில் அமர்ந்து, என்னாச்சு ராகவன், உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று ஏதாவது பேச என்று அன்புடன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள் அம்மா. ஒரு வார்த்தை கூட பேசாமல் ராகவன் தன் முகத்தை திருப்பி கொண்டான். ரொம்ப கோபம் மூஞ்சிலே தெரியுது. உடனே துடிதுடித்து போன அம்மா ஹேமா தன் செல்ல மகளுக்கு ஒரு நாளும் இப்படி நடந்ததே இல்லையே என்று பதட்டத்தில் காலிலிருந்து சாப்பிடவே இல்லை. இப்படி பேசாமல் இருந்தால் என்னடா அர்த்தம், ஏன் இப்படி சொல்கிற மாதிரி வச்சுக்கிறேன், என்னடா ஆச்சு என்று கொஞ்சம் உரத்த குரலில் கேட்டாள் அம்மா ஹேமா. அவளது கண்களில் கவலை தெரிந்தது. இப்போது தன் அம்மா ஹேமாவின் முகத்தை நேருக்கு நேர் உற்று பார்த்தார் ராகவன். ஏம்மா, ஒரு 5 நிமிஷம்தாம்மா பேசாததுக்கு இப்படி துடிச்சு போறியேன். 27 வருஷமாக பேசாமலே அப்பா என்கிட்ட வந்து என்னை கொண்டுக்கிட்டே இருக்காரு, அவரை எப்படியெல்லாம் துடிச்சிட்டு இருப்பார் என்று கேட்டான் நமது கதை நாயகன் ஹீரோ ராகவன். உன்னால் தாம்மா அவர் இப்படி குடிச்சு தண்ணி அழிச்சிட்டே இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அம்மா மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்னதாம்மா பிரச்சனை உங்களை 2 பேருக்குள்ளே, என்ன பாவம் செஞ்சிட்டார் அவர், ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறேன், இதில் உன்னோட சந்தோஷம் தானே உனக்கு போச்சு என்று தொடர்ந்து கேட்டாள் ராகவன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எந்த குறையும் வைக்கலடா, நல்ல அன்பான அம்மாவை தாண்டா நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் 1% கூட அப்பா சந்திரனுக்கு நல்ல மனைவியை நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லைடா. ஏம்மா, அது எனக்கு கேட்கவே கூச்சமாக இருந்தாலும் கேட்குறேன். ஏம்மா, உண்மையிலே நல்ல விதமாக தானே தாம்பத்திய உறவெல்லாம் நீங்கள் 2 பேரும் வச்சுக்கிறீங்க என்று கேட்டான் பையன். இந்த கேள்விகளால் உக்கரமடைந்து தாங்க முடியாமல் அம்மா ஹேமா எப்படியெல்லாம் இது அதிர்ச்சி அடைந்ததோ என்று அவளது முகத்தில் உற்று பார்த்தவனுக்கு ராகவனுக்கே தெரிந்துவிட்டது. ஆனால் அங்கே எந்த அதிர்ச்சியோ சலனமோ சிறிதும் இல்லாமல் மாறாக ஒரு வறண்ட சோகமும் புன்னகையும் மட்டுமே அம்மா ஹேமாவின் முகத்தில் தெரிந்தது. அந்த புன்னகையை பார்த்ததும் ராகவன் உள்ளுக்குள் பெரும் அதிர்ச்சியை உறைந்து போனான். இனி என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பில் அவன் இதயம் வேகமாக துடிதுடிக்க ஆரம்பித்து விட்டது. அம்மா ஹேமா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ராகவன் மனதில் பெரும் இடியாகி விழுந்தது. அவன் எதிர்பார்த்தது எல்லாம் பதில்களுக்கும் அப்பால் இருந்து வந்த உண்மை. நீ ஒரு நாள் இப்படி கேட்பாய் என்று தான் நான் நெடுங்காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ராகவா. சரியான நேரத்தில் தான் இது கேட்டிருக்கிறாய். அவர் உன்னுடைய அப்பா சந்திரன் கிடையவே கிடையாது. ஆமாம்ப்பா, நீ அவருக்கு பிறந்தவனே இல்லை என்று அம்மா ஹேமா அமைதியாகவும் தெளிவாகவும் சொன்னாள். அந்த வார்த்தை கேட்டதும் ராகவன் உடல் முழுவதும் நடுங்கியது. மறு கேள்வி எதுவும் கேட்கவே முடியாது போல முன்பு அம்மா தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். இதை கேட்டவுடனே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார் நமது கதை நாயகன் ராகவன். இத்தனை வருடங்களாக நான் ஏன் இந்த நெஞ்சுக்குள்ளே விஷத்தையும் வயிற்றுக்குள்ளே நெருப்பையும் கத்திட்டு உயிர் வாழ்ந்து இருக்கேன் என்பது உனக்கு தெரியுமா? என்னடா, நம்ம அம்மா ஒரு நடத்த கெட்டவன் என்று நினைத்து பார்க்கவே உனக்கு கூச்சமாக இருக்கா இல்லையா? சொல்லுடா. இன்றும் உன் அம்மா ஹேமா தான் சுத்தமான பத்தினியாகத்தான் வாழ்ந்து வருகிறாள். ஒரே ஒரு ஆணுக்குத்தான் நான் என் முந்தானையை விரித்து அவள் கூட நான் சந்தோஷமாக இருந்துட்டேன். அந்த மனசுலையும் உடம்பையும் ஒரே ஒருவனோடு மட்டும்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையான காதலுக்கு புனிதமான திருமண வாழ்க்கைக்கும் சாட்சியாக உருவானவன் தான் நீ என்றாள். இன்னும் குழப்பத்துடன் அம்மா ஹேமாவின் முகத்தை பார்த்ததால் ராகவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு பிறகு 32 வருடங்களுக்கு பின்னோக்கி தன் நினைவுகளை அழைத்துச் சென்று அம்மா ஹேமா தன் மகனுக்கு விளக்கத் தொடங்கிவிட்டாள். பேராவூர்னில் பக்கத்தில் தஞ்சாவூரில் சற்று தொலைவில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய விவசாய கிராமம் அந்த ஊரிலேதான் மிகப்பெரிய குடும்பம் என்று அறியப்பட்டது. அவர்களின் வீடு, ஊரில் எந்த நல்ல காரியமும் இருந்தாலும் சரி, கெட்ட காரியமும் இருந்தாலும் சரி, முன்னில் நின்று வகிக்கும் குடும்பம்தான் அது. ஊரின் பெரும்பாலான நிலப்பம்புகள் அவர்களுக்கு பெரிய பெயரிலே இருந்தது. பெரிய கருப்பன் என்றாலே அந்த ஊரில் எல்லோருக்கும் நன்றாக அறியப்பட்டவராக இருந்தார். அந்த பெரிய குடும்பத்தின் ஒரே செல்ல கண்மணியான பிறந்தவள் தான் இந்த அம்மா ஹேமாடா. விவரம் தெரிந்த நாள் முதலே வீட்டில் என்னுடைய எந்த ஆசைக்கும் மறுபேச்சுக்கும் இருந்ததே இல்லை. உடனடியாக நிறைவேற்றி வைப்பார்கள் எனது குடும்பத்தினர். நல்லபடியாகவும் படிக்கவும் வைத்தார்கள். நானும் நல்ல மதிப்பெண்களை படித்தேன், எடுத்தேன்.
+2 முடித்த உடனே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாரோ இல்லை மேலே படிக்கப் போகிறாரோ என்று என் அப்பா என்னிடம் கேட்டால் நான் மேலே படிக்க விரும்புவதாக சொன்னேன். சென்னை அருகே உள்ள ஒரு புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியில் என்னை சேர்த்து வைத்தார்கள் அப்பா. பொட்ட பொண்ணு பொறியாளராகினா பெரிய காரியம் பண்ண போகிறாளோ என்று ஊருக்குள் உறவுகள் கிண்டல் கேலியுமாக செய்தாலும் காதில் வாங்காதவாறு நீ நல்லா படியுமா என்று என் அப்பா எனக்கு சொன்னபோது அவரை நினைத்து ரொம்பவே பெருமைப்பட்டவள் நான். அவர்தான் அப்போது எனக்கு ஒரு பெரிய ஹீரோ. அங்கே எனக்கு 3 வருடங்கள் மூத்தவரான சரவணனை பார்த்ததும் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துவிட்டது சென்னையில். அவர் நம்மூர் அருகில் உள்ள காலனியை சேர்ந்தவர். ஆனாலும் காலனிக்காரர்கள் இருந்தாலும் அவரது அப்பாவும் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய மனிதர்தான். சொந்த சுகம் ஓரளவுக்கு, சொத்து சுகம்லாம் ஓரளவுக்கு இருந்தது. பள்ளி நாட்களில் பார்த்திருக்கிறோம். ரொம்ப ஒழுக்கமான பையன். பள்ளியில் நடக்கும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசு வாங்குவார். நல்ல திறமைசாலி. படிப்பிலும் நல்ல ரேங்க் வைத்திருப்பவர். அப்போதெல்லாம் பேசிய பழக்கம் இல்லவே இல்லை. நம்பூர் ஜாதி கட்டுப்பாடு ஒரு காரணமாகவே இருந்தது. ஆனால் சென்னையில் எல்லோரும் அந்நியர்களாகவே இருந்தபோது ஒருவரை பார்த்து உடனே நாம் ஊர்க்காரர் என்ற உணர்வு மேலோங்கி நின்று கொண்டே இருந்தது. ஜாதி எல்லாம் பெரிதாக தெரியவே இல்லை. அந்த உணர்வுதான் எங்களிடமே நெருங்கி பழக வைத்தது. பல வழிகளில் அவர் எனக்கு உதவியாக செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த நெருக்கும் எப்படியெல்லாம் ஆழமாக்கி இருவரும் இடையேயான உண்மையான காதல் மலர்ந்து கொண்டே இருந்தது. அந்த காதல் எப்படியெல்லாம் வாழ்க்கை மாற்றியது என்பதை கேட்கும்போதே உன் இதயம் படபடக்கும் ராகவா. அம்மா ஹேமா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ராகவன் மனதில் புதிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தன. பல விஷயங்களில் இருவருக்கும் எண்ணங்கள் ஒத்து போனதால் அவர்களின் நட்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருந்தது. சாதாரண பழக்கம் என்று தொடங்கிய உறவு சரவணன் 2 ஆண்டை முடிக்கும் போது இருவரும் உள்ளுக்குள் இருந்த காதலை உணர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நினைவுகளை பகிரும் போது அம்மா ஹேமாவின் முகத்தில் இப்போது ஒரு சிறிய வெட்க புன்னகை மலர்ந்தது. சுவாரஸ்யமான திரைப்படம் கதை ஒன்றை கேட்பது போல அவ ஆர்வத்துடன் கண்களில் அகல விரிந்து கேட்டிருக்கிறார் ராகவன். அது இந்த காலத்து இளைஞர்கள் காதல் மாதிரியான பார்த்தவுடனே காதல் என்றும் சொல்லும் வகையில் உடல் ஈர்ப்பு மட்டும் இல்லை ராகவா, அது தெய்வீகமான உணர்வு என்று மனதுக்குள் இருப்பதை உணர்ந்தவுடனே தனியாக உட்கார்ந்து நீண்ட நேரம் யோசித்தேன். நம்முடைய சமூகத்தில் ஜாதி விதிகள் என்ன சொல்கிறேன் என்பதை நன்றாக அறிந்திருந்தேன். அது சரியாக பொருத்தமா என்பது பலமுறை சிந்தித்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. இதுவரை என் விருப்பங்களுக்கு எந்த தடையும் போடாத எனது அப்பா பக்குவமாக எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார் என்று என் நம்பிக்கை எனக்கு இருந்தது. என் மீதுள்ள பாசத்தால் சம்மதித்து விடுவார் என்ற எண்ணம் என் மனதுக்குள் ஆழமாக இருந்தது. மேலும் சரவணன் நல்ல பண்பு, படிப்பு, அறிவு, ஓரளவு நல்ல வசதி என எல்லா அம்சங்களும் ஜாதி மட்டும்தான் பெரிய தடையாக இருந்தது எங்கள் 2 பேருக்கு நடுவில் காதலுக்கு. அந்த தைரியத்தில்தான் நான் ஒரு நாள் சரவணன் சந்தித்து என் காதலை நான் வெளிப்படுத்திவிட்டேன். அவரும் அதே யோசனையில் இருந்திருந்தார் என்று எனக்கு தெரிய வந்தது அப்போதுதான். ஆனால் ஊரின் பொல்லாத வழக்குகள் பாய்ந்தனர். தன் குடும்பத்தை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை. எனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று மிகவும் கவலைப்பட்டார். அந்த அக்கறையோ அவர் மீதான என் காதலை இன்னும் ஆழமாக்கியது. வாழ்நாள் அவருடன் தான் என்ற எண்ணம் என் மனதில் உறுதியாகிவிட்டது. அவருக்கு அதே உணர்வு இருந்தது. என் படிப்பு முடியும் வரை இருவரும் பொறுமையாக காத்திருந்தோம். அப்பா என்னுடைய திருமண பேச்சை எடுத்தபோதே மெல்ல மெல்ல எங்கள் காதல் விஷயத்தில் அவரிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். அவ்வளவுதான். உடனே பங்காளிகள், மாமா, மச்சாங்கள் என படையெடுத்து திரட்டு அந்த காலனிக்காரர்களே அந்த பேரையும் வெட்டி சாய்த்து விடுவேன் என்று கிளம்பிவிட்டார்கள். பிறகு அவரது காலை பிடித்து கெஞ்சி, நான் தான் ஆசைப்பட்டேன், அவர் எதுவும் ஆசைப்படலப்பா, நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி தடுத்து நிறுத்தினார்கள் என்னை. உடனே அடுத்த சுப முகூர்த்தத்திலே எனக்கும் என் தாய்மாமன் பிரபுவுக்கும் தான் திருமணம் நிச்சயம் செய்து விட்டார்கள் எங்கள் பெற்றோர்கள். நாலெழுத்து படிக்க தெரியாத தற்குறி, காசுக்காக வழியில்லாத குடிகார முரட்டுத்தனமான மனிதர் தான் என் தாய்மாமன் பிரபு. அதற்கு மேல் என்னால் ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க முடியாது என்ற சூழல். அன்றிரவே நானும் சரவணன் ஊரை விட்டு ஓடிவிட்டோம். நேராக ஆந்திராவில் உள்ள திருப்பதி சென்று திருமணத்தை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது பெரிய நகரமான சென்னை போன்ற இடங்களில் கூடுதல் தேடுதல் வேலையில் அதிகம் இருக்கும் என்பதால் நாங்கள் ஓசூரில் ஒரு சிறிய வீடு எடுத்து தங்கினோம். அங்கே ஒரு சிறிய நிறுவனத்தில் தற்காலிகமாக வேலை ஒன்றை பிடித்திருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒரு நொடியும் அன்பால் அலங்கரித்து வாழ்க்கை அழகான கொண்டிருந்தோம். அந்த நாட்கள் எனக்கு ரொம்பவே சொர்க்கத்தில் வாழ்வது போலவே இருந்தது. ஏனென்றால் உண்மையான அப்பா பிரபு என்னை டெய்லியும் மகிழ்ச்சி அளிப்பார். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்பவே நீண்ட நாட்களாகவே நீடிக்கவே இல்லை என்பதுதான் அப்போது நாங்கள் இருவருக்கும் அறிந்திருக்கவே இல்லை. அம்மா ஹேமா சொன்ன அந்த நினைவுகள் ராகவன் இதயத்தை பிசைக்க தொடங்கிவிட்டது. சரவணன் தன்னை ஒரு ராணி போல தலையில் வைத்து கொண்டாடியவன். ஆனால் அந்த இன்பம் முழுமையாக நிறைவேறவே இல்லை.
3-4 மாதங்கள் கூட நீடிக்கவே இல்லை. எப்படியோ விஷத்தை என் அப்பா சந்திரன் ஆட்கள் வைத்து சேர்ந்து விட்டார். இப்போது நீங்கள் திருமணம் செய்து குடும்பத்தில் வாழ்க்கை தொடங்கிவிட்டீர்கள். இனி உங்களை பிரித்தால் என்ன அர்த்தமும் இல்லை. நீங்கள் ஊரை விட்டு ஓடி வந்த பிறகு இருதரப்பு சமூகத்தின் ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். அதனால் பயப்பட தேவையில்லை. எங்குடன் வாருங்கள். நம் ஊருக்கு சென்று ஊரறிய உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் என்று கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று நம்பும்படியாக பேசி என் அப்பா என் மண்டை கழுவ ஆரம்பித்து விட்டார். அவர்கள் ஏமாற்றி ஊருக்கு அழைத்து சென்று விட்டார்கள். நாங்களும் முழுமையாக நம்பி அங்கு சென்று விட்டோம். ஆனால் அங்கு நடந்த கொடுமை இப்போது நினைத்தாலும் அம்மா ஹேமாவின் இதயம் வெடித்து சுக்குநூறாகும். ராகவன் என்று விம்மிய அம்மா அழுக ஆரம்பித்துவிட்டு தன் சேலையில் தலைப்பை கண்களை துடைத்து கொண்டாள். ஊரில் இறங்கிய உடனே சரவணன் ஒரு முக்கிய சந்தியில் உள்ள விளக்கு கம்பத்தில் கட்டி போட்டு ஆண் பெண் என்று பாராமல் அத்தனை பேரும் செருப்பால் அடித்து விளக்குமாத்திலும் முகத்திலும் அடித்தார்கள். ஈனா ஜாதி பயல்களை எங்கள் வீட்டு பெண்ணை கேட்குது என்று கேட்டு நரகளை கலக்கி தலைவலியாக ஊட்டினார்கள். அந்த கொடுமை நினைத்து அடக்க முடியாமல் உடைந்து ஆடத் தொடங்கிவிட்டாள் அம்மா ஹேமா. தன் கலங்களை துடைத்து அம்மா ஹேமா தேற்றினாள் ராகவன். ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தாள் அம்மா ஹேமா. என்னையும் விடலை ராகவா. அந்த வெறி பிடித்தவர்கள் என் முடியை அறுத்து தாலியை அறுத்து சித்திரவதை செய்தார்கள். அவர்களின் வெறி அதோடு நிற்கவில்லை. எங்களுடைய உயிரோடு எரித்தால்தான் கலங்கப்பட்ட எங்கள் கௌரவத்தை காப்பாற்ற முடியும் என்று இனி ஊரில் யாரும் இப்படி செய்யவே பயப்படுவார்கள் என்று சொல்லி பெட்ரோல் ஊற்றி கொல்ல என தயாரானார்கள் அவர்கள், எங்கள் ஊர் மக்கள். நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உயிர் மீது எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லவே இல்லை. எங்கள் காதல் மீது தான் எங்களுக்கு ஆசை. ஆனாலும் எந்த பாவமும் செய்யாத இன்னொரு உயிர் ஏன் தளிரிலே கருகி போக வேண்டும்? ஆமா ராகவா, அப்போதுதான் நீ என் வயிற்றில் 4 மாதமும் குழந்தையாய் இருந்தாள் என்று சொல்லி ராகவன் கன்னத்தில் வருடி கொண்டிருந்தாள் அம்மா ஹேமா. கண்ணீருடன் தொடர்ந்தாள். உன்னையும் உன் அப்பாவை சந்திரனையும் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் எதையும் செய்ய துணிந்தவள். அந்த இடத்தில் வேறு என்ன செய்ய வேண்டும்? என் அப்பாவின் காலில் விழுந்து கெஞ்சினேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறேன் என்றேன். அவரை மட்டும் உயிரோடு விட்டுவிடுங்கள் என்று துடித்துடித்து கேட்டேன். அப்போதுதான் அங்கே என் தாய் மாமன் பிரபுவை விட்டு என் கழுத்தை தாலி கட்ட சொன்னார்கள். அதற்கு நான் சம்மதித்தாதான் அவர் உயிரோடு விட்டு விடுவார் என்று சொன்னார்கள். இரு தலை கொல்லி எறும்பாக துடித்துடித்து போனேன். பெரியவர்கள் இப்படி இரத்த வெறியில் அலைகிறார்கள். இந்த மனிதர்களாவது கொஞ்சம் மனசு இறங்கி மாட்டார்களா என்று நினைத்து அந்த மனிதர்கள் மட்டும் உண்மையை சொன்னேன். மாமா பிரபு, அவருடைய குழந்தை என் வயிற்றில் வளர்கிறது. இதற்கு பிறகும் நீ என்னை திருமணம் செய்யப் போகிறாய் என்று கேட்டேன். அந்த கணத்தில் அம்மா ஹேமா குரல் தழுத்து சொன்னாள். ராகவன் மனம் பெரும் புயலில் சிக்கியது போல ஆடியது. இன்னும் என்னென்ன கொடுமையான நடந்திருக்கிறது என்ற எதிர்பார்ப்பில் அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. அம்மா ஹேமாவின் கண்களில் இன்னும் கண்கள் துளிர்த்து கொண்டே இருந்தது. அந்த முரட்டு மனிதனின் பிரபு, இது பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் அக்காவின் குடும்பம் கௌரவம்தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி உடனே அம்மா ஹேமாவின் கழுத்தில் தாலியில் இறுக்கமாக கட்டிவிட்டான் அந்த குடிகார பிரபு. மறுநாள் காலையில் அப்பா சந்திரன் தூக்கு போட்டு செத்துருவேன் என்று செய்தி வந்தது. அம்மா ஹேமாவின் உணர்வுகளுக்கு மனமும் அந்த நொடியே இறந்து போய்விட்டது. அவமானத்தில் தாங்க முடியாமல் அந்த மனிதர் தற்கொலை செய்துவிட்டார் எனது அப்பா என்று முதலில் நினைத்தாள். ஆனால் பின்னர் தான் உண்மை எனக்கு நன்றாக தெரிய வந்தது. தாலி கட்டிய அதே இரவில்தான் மாமா பிரபுவின் அப்பா சந்திரனும் ஆட்களுடன் சென்று சரவணனை அடித்து கொண்டு தொங்கவிட்டு வந்துவிட்டார்கள் என்று செய்தி அம்மா ஹேமாவின் பின்னால் தெரிந்தது. அதோடு சரவணன் அப்பாவும் அம்மாவும் மிரட்டி காதல் தோல்வியால் எங்கள் மகன் தற்கொலை செய்து கொண்டான் என்று அவர்கள் வாயிலே சொல்ல வைத்து ஊர்வாயை அடைத்து விட்டார்கள். சரவணன் உடலை அடக்கம் செய்வதற்கு உடனே அவரது பெற்றோர்கள் இருவரும் அரவிலை தின்று அவருடன் சேர்ந்து சொர்க்கத்தில் சேர்ந்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அநியாயமாக ஒரு முழு குடும்பத்தையும் அழித்து விட்டார்கள். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து. அதற்கு மேலும் உயிரோடு வாழ விருப்பம் இல்லாத போனது அம்மா ஹேமாவுக்கு தான். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வைரக்கல்லை தந்திருக்கிறார் ராகவன். அது நீதான். அன்றிரவே அந்த மனிதன் பிரபுவிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். அம்மா ஹேமா, அக்காவின் குடும்பம் கௌரவத்துக்காக இன்னொருவன் எச்சிலை கூட பார்க்காமல் எனக்கு தாலி கட்டி உன் தியாகத்தை நிரூபித்து விட்டாயே என் பிரபு. அதே போல நீ ஒருவனுக்கு பிறந்து உண்மையான ஆண் மகனாக தான் இருந்தால் இந்த எச்ச பண்டத்தையும் தொடாத. ஏனென்றால் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. அதை நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். இதில் என்ன தவறு என்ன இருக்கிறது? எல்லா விதத்திலும் ஒத்துப்போயிருந்தால் வெறும் வரட்டு கௌரவம் என்ற பெயரில் அநியாயமாக சித்திரவதை செய்து ஒரு முழு குடும்பத்தையும் அழித்து விட்டார்களே ராகவா. நான் வெறும் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? சொல்லுப்பா, சொல்லு
என்று ராகவனை உலுக்கி அம்மா ஹேமா அப்படியே அம்மா ஹேமாவின் மடியில் விழுந்து கதறி கதறி அழகத் தொடங்கிவிட்டான் ராகவன். அவனை மெல்ல நிமிர்த்து அமர வைத்து, அம்மா ஹேமா, அழாத ராகவா, அழுவதற்கு நேரம் இப்போது இல்லவே இல்லை. இப்போதுதான் நம் வைராக்கியத்துடன் உறுதியாக நிற்க வேண்டும். அம்மா சொல்வதை கவனமாக கேள்பா. இப்படி ஒரு முழு குடும்பத்தையும் அழித்து ஒரே மகளின் வாழ்க்கையை பாழாக்கிய சொந்த மச்சினிச்சின் வாழ்க்கையையும் கெடுத்து என் கௌரவத்தை காப்பாற்றி விட்டதாக நினைக்கிறீர்களா? சொல். இதற்கு நாம் பதிலளிக்க வேண்டுமா இல்லையா? சொல்லு ராகவா என்று அம்மா கேட்டாள். காலமும் அனுபவம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இவர்கள் மாறவே இல்லை ராகவா, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த பழைய பழக்கம் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது. ஜாதி பாசம் அப்படியே இருக்குது. அவர்கள் அன்று செய்தது கௌரவத்து கொலை இல்லை. உன்னை ஆயுதமாக வைத்து நான் இப்போது செய்யப்போவது தான் உண்மையான கௌரவ கொலை என்றால் அம்மா ஹேமா. ஆமா ராகவா, தனந்தனியாக ஒரு அபல பெண்ணின் இந்த வெறிப்பிடித்த மிருக கூட்டத்தில் எதிர்த்து என்ன செய்வது முடியும்? அதனால் தானே உன்னை ஆயுதமாக நான் வளர்த்திருக்கிறேன். 2000 வருடம் கடும் தவம் இருந்து இந்திரஜன் வஜ்ராயம் பெற்றதைப் போல 27 வருடங்கள் தவம் இருந்து உன்னை ஆயுதமாக உருவாக்கிறேன் நான் என்று கண்ணீருடன் சொன்னாள் அம்மா ஹேமா. ராகவன் மனம் பெரும் புயலில் சிக்கியது போன்று இருந்தது. தன் உண்மையான தந்தை சரவணன் குடும்பம் முழுவதுமாக அநியாயமாக அழித்து விட்டார்கள். கதையை கேட்டு அவன் உள்ளம் கொதிக்கு இழ ஆரம்பித்து விட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது அவன் உடல் நடுங்கிவிட்டது. அம்மா ஹேமாவின் கண்களில் இருந்து வைரியாகம் அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மா ஹேமாவின் குரல் உறுதியாக ஒலித்தது. ராகவன், பயப்படாதப்பா. உனக்கு ஒரு கொலைகாரன் பற்றி நான் உன் வாழ்க்கை பாழாக்கவே மாட்டேன் என்று எண்ணம் இல்லவே இல்லை கொஞ்சம் கூட. சக மனிதனை உயிரோடு துணிச்சலால் இழிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. அந்த கொலை வெறியும் இருக்கக்கூடாது. வரட்டு கௌரவம், முரட்டு பிடிவாதம். இப்போது நான் கொல்லப்போகிறேன். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அகிம்சை வழியில் நடக்கப் போகும் கொலைதான் இது. எதுவும் புரியாமலே அம்மா ஹேமாவின் முகத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். இதோ பார் ராகவா, நீ யாருடைய வாரிசு என்பது எனக்கு இந்த குடிகார மனிதன் பிரபுவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி எங்கள் அப்பா சந்திரன் உட்பட அனைத்து ஜாதி மக்களுக்கும் தங்களுடைய இரத்த வாரிசானை நினைத்து தான் கொண்டாடி இருக்கிறார்கள். எந்த கீழ் ஜாதி குடும்பத்தை வேரோடு அழித்து விட்டதோ என்று இவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்களோ அந்த குடும்பத்தில் ஜாதியில் பிறந்த அந்த கீழ் ஜாதியில் குடும்பத்தில் உண்மையான வாரிசு நீதான் என்பதை இந்த ஊரே அறியும் வகையில் பகிரங்கமாக வெளியிடப் போகிறேன் என்று சொன்னால் அம்மா ஹேமா. அதோடு எந்த ஜாதி சம்பந்தம் செய்தால் தங்களின் கௌரவம் குறைந்துவிடும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதே ஜாதி ஒரு பொண்ணை தான் உனக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் அம்மா ஹேமா. இந்த 3 காரியங்களையும் நாளே நடக்கும். அதற்கு முன்பு நீ நேராக சென்னைக்கு போ. அங்கு உன்னுடைய ஒன்று வீட்டு சித்தப்பா தான் ஹரீஷ், காவல்துறையாக இருக்கிறார். பெரிய போஸ்ட் எஸ்ஐயாக இருக்கார். அவரை சந்தித்து பேசு. நம்முடைய பாதுகாப்புக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தருவார் என்று உறுதியளித்திருக்கிறார். இவர்கள் எதுவும் செய்ய துணிந்தவர்கள்தான். இவர்கள் பழிவாங்க இதைவிட வேறு வழி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவே இல்லை ராகவா என்று முடித்தாள் அம்மா ஹேமா. தாயின் வழியில் நின்று தர்மத்தின் பாதையில் அகிம்சை முறையில் போலி கௌரவத்தை எதிராக ஒரு பெரும் யுத்தத்திற்கு தயாராகினார் அம்மா ஹேமா. இளைஞர் ராகவன் அம்மா ஹேமாவின் கண்களில் தெரிந்து உறுதியுடன் வைராக்கியத்துடன் ராகவன் மனதில் புதிய ஒளியை ஏற்றியது. இனி எதிர்காலம் எப்படி மாறப்போகிறது என்று எதிர்பார்ப்பில் அவன் இதயம் படபடுத்தது. ஒரு தாயின் தீராத வலியும் ஒரு மகனின் புதிய பயணமும் இப்போது தொடங்கிவிட்டது. இந்த கதையின் அடுத்த அத்தியாயத்தை இன்னும் அதிர்ச்சி இருக்கும் வகையில் உணர்வு ராகவன் அம்மா ஹேமாவின் இறுக்கமான அணைத்து கொண்டாள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னென்ன என்பது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து மறக்காமல் கமெண்டில் செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற உணர்ச்சிகரமான சிந்தனையூட்டும் தூண்டும் வகையில் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் சேனல் இப்போது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதையை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த மாதிரி நடந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.